உனக்கு மனசாட்சியே இல்லையாடி? இல்லைதான். ஜாகிங் போகிற டைம் ஆடி இது. இன்னும் எத்தனை ரவுண்ட்ரி? என்னால் முடியல. ஹே, உன் ஃப்ரெண்டு ஒருத்தி கணக்கி போட்டிருப்பாளே, அவள் என்ன ஒரு வாரமாக காலேஜுக்கே வரல? தெரியலடி, ஹாலுசினேஷன்னு டாக்டர் சொல்கிறாங்க. பட் நான் போய் அவளை பார்க்கும்போது பேய் அடைஞ்ச மாதிரி இருந்தா. ஏதோ வீடு 3 பேர் கிளாஸ் உடஞ்சிருந்தது, லைட் ஆஃப் ஆகுதுன்னு என்னென்னமோ சொல்கிறா. எந்த வீடுறி? இந்த தெருல தான் எங்கேயோ இருக்குது. ஓ ஓகே. ஹே ஹர்னி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போகலாம். இல்லைனா இங்கேயே மைக்காச்சு விழுந்துருவேன். ஹே ஷூவை மிதிக்காதடி. இவ ஒருத்தி. மான்சி, சென்னையில் இன்னும் 2 months தான் அந்த வெதர் இருக்கும். பெஸ்ட் டைம் டு ஜாக். அப்புறம் நீ எந்த வீடுன்னு கேட்டியே, அது இதுதான். சரி, இன்னும் 2 ரவுண்ட் முடிச்சுட்டு என்னை விட்டு போயிடாத, எனக்கு பயமா இருக்கு. ஏ இரு, இல்லைன்னா உன் பேர் எழுதி வச்சு செத்துருவேண்டி. ராம், அப்பா நீ இன்னும் தூங்கலையா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரம் போய் படுத்து தூங்கு. ராம், இங்க ஏதோ இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. டேய், அப்பா இங்கே தானடா இருக்க. எப்பயுமே அப்பாக்கு நீ தைரியம் சொல்லுவ, இப்படி நீ பயந்தா எப்படி? யூஆர் grown up பாப்பா, யூஆர் நாட் அ கிட் எனிமோர். ஓகே, போய் படுத்து தூங்கு. ராம், இங்க ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குது? உஷ் உஷ்ன்னு. ஆரா, நிஜமாதான்ப்பா. சரி இரு, ஒரு 2 minutes இது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கடா பாப்பா சத்தம் கேக்குது? லைட் ஆஃப் பண்ணா அங்கிருந்து சத்தம் கேக்குது. இல்ல ராம், கேட்டுச்சு. ஆனா நீ இப்ப இருக்கிறதுனால போயிடுச்சு. ஏய், என் பாப்பா இங்க தூங்க போகுது, யாராவது டிஸ்டர்ப் பண்ணீங்க உங்களை அவ்வளவுதான். சரியா? பா, நீ சொன்னது எனக்கே பயம் வரல, அது எப்படி பயப்படும்? சரி சரி, போய் படு. அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன். நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல. சரி சரி, படு. படுத்துக்கோ, தூங்கணும்னா. சரியா? பா, இன்னைக்கு என் கூட படுத்துக்கிறியா? சரிடா பாப்பா, தங்கம். பாப்பா, அப்பா ஒரு கதை சொல்லிட்டாடா. ஐயோ வேண்டாம்ப்பா, நீ கதை சொல்ல ஆரம்பிச்சுன்னா எனக்கு வர தூக்கமும் போயிடும். டேய், இது அந்த மாதிரி கதை இல்லடா. ஒரு குட்டி தேவதை வானத்துல பிறந்து பூமியில வளர்ந்து மனசெல்லாம் நிறைஞ்ச கதை. வேண்டாம். ராம், அந்த லைட்டே ஆஃப் ஆகி எரிஞ்சது. நீ படுத்தா நான் சொல்றேன். சொல்லு ராம். அது கண்ணுக்கே தெரியாத ஒரு கரண்ட் பூச்சியாம். அது சத்தம் போட்டே அங்கேயும் இங்கேயும் அலையுமா. அதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த கரண்ட் பூச்சி அவங்கள அப்படியே கடிச்சிருமா. அந்த கரண்ட் பூச்சி அப்படிதான் ஒரு நாள் அந்த பல்புக்குள்ள போய் மாட்டிக்கிச்சான். வெளியே வரலன்னா அந்த ஒயர் வழியா போய் அந்த சுவிட்ச் பாக்ஸ்குள்ள வந்து அந்த சுவிட்ச் பாக்ஸை யாராவது தொட்டாங்க, அது அவங்கள கடிச்சிருக்க. ராம், நீ மறுபடியும் வந்து அவ ரூம்ல படுத்துட்டு இருக்கியா? ஏய், அவ பயத்துல இருந்தா, அதனால கூட வந்து படுத்தேன். 2 வருஷம் ஆகுது அவ நம்மளை விட்டு போய்.
இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போற? அவ புக்ஸுக்கு எல்லாம் பெயிண்ட் பண்றதும் அவளுக்கு கதை சொல்றதும் போதும் ராம். இல்ல அன்னைக்கு ஆரா அதுல இருந்து சத்தம் கேக்குதுன்னு சொல்லியும் அந்த ஸ்விட்ச் பாக்ஸை நீ சரி பண்ணாம போனது, that's killing you every day from inside. Is it? வாய மூடு ரம்யா. எனக்கு பயமா இருக்கு ராம். உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ராம், என்னை பத்தி ஒரு தடவை யோசிச்சியா ராம்? How do I feel என்ன? நம்ம வேணா ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கலாமா? ஸ்டாப் இட் ரம்யா. I cannot take this ராம். இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நீயும் நிம்மதியா இல்லாம நானும் நிம்மதியா இல்லாம this is really getting out of control ராம். Will you please stop it? Please ராம். We'll go to the doctor. எனக்காக ராம். நீயும் தாண்டி என்னை விட்டு போன. அவ கூட சேர்ந்து நீயும் தாண்டி என்னை விட்டு போன. ராம். Ah!